பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட பிரியப்பட்ட ஜோசியர் திரு பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ சார், இப்போ சமீபத்தில் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுனது வந்து நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவார்களா மாட்டார்களா அப்படின்ட்டு இப்போ கூட அடுத்த வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக் இருக்கு. ஸோ நடிகை த்ரிஷா அவரோட ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்றத பேசலாம். த்ரிஷா அவங்களோட ஜாதகத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து திருவோண நட்சத்திரம், மகர ராசி. என்ன ரொம்ப விசேஷமான ராசி நட்சத்திரம். திருவோண நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாமினேஷன் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜாதகத்தில் சொல்லக்கூடிய விஷயம், ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரோகிணி, பூரம், அதுக்கப்புறம் மகம், அதுக்கப்புறம் வந்து சுவாதி, விசாகம், அதுக்கப்புறம் திருவோணம், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூலிங் ஸ்டார் சொல்லுவாங்க. என்னன்னா பெண்ணாட்சி கொண்ட நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம். ரொம்ப விசேஷமான அமைப்பு திருவோண நட்சத்திரம், மகர ராசி. இப்போ இவங்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஜாதகத்துல வந்து கிரகங்களும் வந்து ரொம்ப ஹைலைட்ஸான சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ த்ரிஷா அவங்களோட ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா, மங்களக்காரகன், குடும்பக்காரகன் சொல்லக்கூடிய குரு வந்து 100% வலுவா இருக்கார். ராசி நவாம்சம் 2 இடத்துலையும் சேர்த்து 100% வலுவா இருக்கார். அது தவிர வந்து யோகாதிபதி, கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஜாதகத்துல வந்து 100% ரொம்ப விசேஷமான அமைப்பு இது. இந்த அமைப்பு இருந்ததுனால தான் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து கலைத்துறைன்னு சொல்லக்கூடிய இந்த சினிமால வந்து ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் இடத்துல இருந்து பல படங்களை கொடுத்து மக்கள் மனசுல வந்து ஒரு நீங்கா இடம் பெற்று இருந்ததுக்கு மெயினான ஹைலைட் தான். ஓகே சார், இதுல எனக்கு இந்த ஜாதகத்துல வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா நான் கருதுன்னா, இவங்களோட கலை பயணம் சினிமாவில் பீக்கு அட்டைன் பண்ணது எப்படின்னா ராகு திசையில தான் அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ராகு இந்த ஜாதகத்துக்கு எதனால ஒரு ஏன்னா ராகு வந்து எல்லாருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய சுபகிரகம் கிடையாது. அப்படின்னு இவருக்கு எதனால பலன் கிடைச்சு நினைக்கிறீங்க? என்னன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து ராசி கட்டத்துல வந்து சுக்கிரனோட சேர்க்க. இவங்க த்ரிஷா அவங்களோட ஜாதகத்துல லக்னம் பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துல கேது இருக்கார். கேது இருக்கார். எப்பவுமே கேது வந்து லக்னத்துல இருக்கார் அப்படின்னா திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய 7வது இடத்துல வந்து ராகு இருக்கார். இது வந்து ஜாதக ரீதியா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ராகு கேது தோஷம். லக்னத்துல ராகு இருந்தாலும், லக்னத்துல கேது இருந்தாலும், 2வது இடத்துல ராகு இருந்தாலும், 2வது இடத்துல கேது இருந்தாலும், இதை வந்து ஜாதகத்துல சொல்லக்கூடிய விஷயம் ராகு கேது தோஷம் சொல்லுவோம். இவங்களோட ஜாதகத்திலையும் ராகு கேது தோஷம்ங்கிறது ராசி நவாம்சம் 2லயுமே இருக்கு. அதோட பார்த்தோம் அப்படின்னா, ராசி கட்டத்துல லக்னத்துல கேது இருக்கார், 7வது இடத்துல ராகுவோட சேர்ந்து சுக்கிரனுக்கு வந்து விசேஷமான அமைப்பை கொடுத்திருக்காரு. அதனால இந்த ராகு திசையில் தான் அவங்க ஒரு அழகி போட்டியில் பங்கேற்று சினிமால பெரிய பொசிஷன்ல வந்தது. ஆனா அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆனதோட விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட திருமண வாழ்க்கைங்கிறத வந்து டோட்டலா கொலாப்ஸ் பண்ணிடுது. ஏன்னா ராசி கட்டத்திலையும் வந்து இவங்களுக்கு வந்து லக்னத்துல கேது, திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய 7வது இடத்துல ராகு, அதே மாதிரி நவாம்சத்திலையும் உங்களுக்கு லக்னத்துல கேது, திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய 7வது இடத்துல ராகுவோட சேர்ந்து சனி சேர்க்க வந்துடுது. ஓகே, ஆனால் திருமண வாழ்க்கைங்கிறது டோட்டலா வந்து அவங்களை விட்டு வெளியில வந்துடுது. அதான் ஒரு மெயினான விஷயம். ஓகே, இந்த கட்டத்துல வந்து சூரியன் உடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூரியன் வந்து செவ்வாயுடன் சேர்ந்திருக்கு, சனி நேரா சூரியனை பார்த்தது. ஆமா, செவ்வாவோட சூரியன் இருக்கிறதுங்கிறது வந்து அது வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மேஷத்துல வந்து சூரியன் வந்து உச்சம், செவ்வாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி ஸ்தானத்துல இருக்க. ஆனா சனியோட பார்வை இருக்கு, அங்கதான் விஷயமே. ஏன்னா இது வந்து லைஃப்ல வந்து எப்படி வேணாலும் மாத்தி விடும். ஏன்னா சனி வந்து இருக்கிற இடத்த விட சனி பார்க்கிற இடம் வந்து நம்ம வந்து சனி இருக்கிற இடம் வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை விட ரொம்ப மோசமான விஷயம் சனி பார்க்கிற இடம். சனிக்கு வந்து 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வை உண்டு. அப்போ சனி வந்து டைரக்டா வந்து சூரியனும் செவ்வாயும் பாக்குறாங்க அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பெரிய அளவுல வந்து ஒரு பாதிப்புங்கிறது வராது. நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆனா உத்தியோகம் போவோம், இல்ல இடமாற்றம் வரும், இல்ல கையில பைசா வராது, கடன்னால தொல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லையே. சொத்து சுகத்துக்கு எந்த குறையும் கிடையாது. அவங்களுக்கு மேக்சிமம் போச்சுன்னா என்ன அப்படின்னா பட வாய்ப்புகள் கம்மியாகும், அவ்வளவுதான், வேற எதுவும் இருக்காது. இப்போ இவங்க வந்து அடுத்த கட்ட அரசியலுக்கு வருவார்கள், ஒரு தேர்தலில் போட்டிடுவார் டாக் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான அமைப்பு வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவங்க ஜாதகத்துல வந்து டெஃபினட்டா இருக்கு.
இவங்க ஜாதகத்துல வந்து அந்த அமைப்புங்கிறது இருக்கு. ஆனா அதை வந்து கொண்டு போற விதம் தான் இவங்களோட ஜாதகத்துல. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் வந்து 75% வலுவா இருக்காரு இவங்களோட ஜாதகத்துல. அப்படிங்கும் போது மனோ ரீதியான விஷயங்கள், இவங்க வந்து மனசுல ஸ்ட்ராங்கா எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இவங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஏன்னா த்ரிஷா இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா தசாபுக்தி வந்து குரு தசையில இவங்க சந்திர புக்தியில இருக்காங்க. ஆமா, இவங்களுக்கு எப்ப குரு தசை ஆரம்பிச்சிருக்குன்னா 2014 குரு தசை ஆரம்பிச்சிருக்கு. 2030 வரைக்கும் இவங்களுக்கு வந்து குரு தசை இருக்கு. இப்ப வந்து இவங்க குரு தசையில சந்திர புக்தியில இருக்காங்க. ஆனா இப்ப வந்து ஜெயலலிதா அம்மாலாம் வந்து சினிமால வந்தாங்க அப்படின்னா, சினிமால நடிகரா வந்து அவங்க கட்சியில வராங்க அப்படின்னா அதுல வந்து அவங்களோட ஸ்ட்ராங்னஸ்னு ஒண்ணு இருக்கு. அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு அமைப்புங்கிறது ஒண்ணு ஜாதகம். அது தவிர முயற்சி ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களோட விஷயத்துல. இல்லைன்னா நம்ம யோசிச்சு பாருங்க, ஏடிஎம்கேல வந்து எம்ஜிஆரோட மரணத்துக்கு அப்புறம் அவங்கள வந்து தலைமுடியெல்லாம் பிடிச்சி வெளியில இழுத்து போட்டு எல்லாம் பண்ணினோன்னு சேலஞ்ச் பண்ணி டாஸ்கிங் பவரா வெளியில எடுத்துன்னு வந்தாங்க. அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அந்த தனித்துவத்தை வெளியில எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இவங்களை நம்ம பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு தூரம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஜெயலலிதா அளவுக்கு என்ன நீங்க ஜெயலலிதாவோட ஒரு சுருக்கமா நீங்க ஜெயலலிதாவோட ஜாதகத்துல இருக்க சிறப்புத்துவம் சொல்லுங்க. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து சாதித்த ஒரு பெண் ஆளுமை. அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க பிரேவ் லேடின்னு மாத்திரம் சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து அயன் லேடின்னு தான் சொல்லணும் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க வந்து எம்ஜிஆரோட அந்த பாசறையில வந்து தீட்டப்பட்ட வாள்னு சொல்றாங்க. காரணம் ஏன்னா எம்ஜிஆர்ட்ட வந்து இருந்த அந்த ட்ரெயின் ஆனவங்க ஃபுல்லா. எம்ஜிஆருக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி கொண்டு போகணும்னு அழகா தெரியும். அது பக்கத்துல இருந்து இவங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து பார்த்து அதோட நாலேஜை நல்லா கிரியேட் பண்ணி இவங்க லைஃப்ல வந்து பெரிய இதுல வந்துட்டாங்க. பட் வந்து த்ரிஷாக்கு வந்து ஜாதக அமைப்புகள் அப்படி இருந்தாலும், சந்திரன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் முயற்சிகள்ல தான் அங்க விஷயமே இருக்கு. நான் இப்ப சொன்ன பார்த்தீங்களா, அஜித்தோட ஜாதகத்துல அஜித் ஜாதகத்துல மனோகாரகன் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆனா மைண்ட் அளவுல அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அங்கதான் விஷயமே. ஓகே, இப்ப விஜய் சார் என்ன பண்ணாரு, மைண்ட்ல லெவல்ல ஸ்ட்ராங்கா வச்சுட்டு அரசியல்ல வரணும்னு நினைச்சாரு, வந்தாரு, கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு, உள்ள வந்தாரு, மாநாடு நடத்தணும்னு நினைச்சாரு, நடத்தி முடிச்சாரு, சிஎம் ஆகணும்னு நினைச்சாரு, ஆயிட்டாரு. அப்போ இதே ஸ்ட்ராங்னஸ் வந்து த்ரிஷாக்கு இருந்ததுன்னா மாத்திரம்தான் அரசியலுக்குள்ள வர முடியும். இல்ல இப்போ அப்படின்னா ஜெயலலிதா என்றவர்கள் வந்து ஜெயலலிதா மற்ற அரசியல்வாதி இல்லாம ஒரு அவங்களோட அரசியல் பெயருமே நீண்ட காலமா இருந்தது. நீங்க வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்ம ஜெயலலிதாவோட ஜாதகத்தை காட்டுறோம். இவங்க வந்து சினிமால பீக் போட்டு சுக்கிரதசை, அப்புறம் சூரிய திசை, சந்திர திசையில் கொஞ்சம் லைட்டா பின்னாடி வந்து செவ்வாய் திசையில முதல் முறை ஆட்சி வராங்க. மறுபடியும் இவங்க த்ரிஷாவுக்கு இருந்த மாதிரி ராகு திசை அவங்க நல்லா இருந்திருக்கு. ராகு திசையில 2 முறை முதலமைச்சர், கடைசியில குரு திசையில அவங்க மரணம் அடைகிறாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்கு மேல பாலிடிக்ஸை சஸ்டெயின் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்கள்ட்ட இருந்தது. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இவங்கிட்ட அந்த மாதிரி அமைப்பு வந்து த்ரிஷாட்ட கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அதான் அவங்களோட அமைப்பு. எப்படின்னா அவங்களுக்கு ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், அம்மாவோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவோட ஜாதகத்துல இந்த முயற்சி ஸ்தானம்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆமா, எப்பவுமே ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அபரீதமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர். ஓவர் த நைட் ஒருத்தனை பெரிய ஆள் ஆக்கக்கூடிய ஒரு கிரகத்தால முடியும்னா அது ராகுவால மாத்திரம்தான். நம்ம சில ஜெயலலிதா அவர்கள் ஜாதகத்தை பார்த்தோம்னா அது வந்து ஒரு மாசி மாதம் பௌர்ணமி தினத்துல ஒரு அந்த சந்திரனோட விசேஷமானது. த்ரிஷாவுக்கு வந்து அந்த சந்திரனோட பலம் அவ்வளோ இல்லை. ஒரு அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஆமா, டெஃபினட்டா சந்திர பலம் வந்து இவங்களுக்கு இருக்கு, சந்திரன் இருக்கு. ஆனா இவங்களோட ஜாதகத்துல சந்திரன் வந்து புணர்ப்பு தோஷத்துல போயிட்டாரு. ஓகே, ராசி கட்டத்துல வந்து சந்திரன் வந்து மகரத்துல இருக்காரு, சனியோட வீட்டுல சந்திரன் இருக்கிறதுனால தோஷத்துல போயிட்டாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மைண்ட்ல ஒரு டைலமா இருந்துட்டே இருக்கும். ஜெயலலிதா அம்மா பொறுத்த வரைக்கும் மைண்ட் அளவுல ஸ்ட்ராங். இல்லைன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், முடிய பிடிச்சு எம்ஜிஆரோட டெட் பாடியில இருந்து அவங்க வண்டியில உட்காரக்கூடாதுன்னு அவங்களை கீழே தள்ளி விட்டு அவ்வளவு பிரச்சனைகள் பண்ணி எல்லாம் பண்ணி நிரூபிச்சு சேலஞ்ச் பண்ணி உள்ள வந்து ஆட்சியை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா அப்ப அவங்க மைண்ட் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். த்ரிஷா பொறுத்த வரைக்கும் புணர்ப்பு தோஷத்துல இருக்காங்க. சனியோட வீட்டுல சந்திரன் இருக்கிறது வந்து அந்த தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கும் போது மைண்ட் டைலமோலயே எப்பவுமே இருக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும்.
முதல்ல மனசளவுல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களுக்கு அந்த இலக்குங்கிறத அடைய முடியும். இவங்க இதுல கிரக அமைப்புகள் ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அந்த முயற்சி தீவிரமா இருந்தாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் நான் வந்து முதல்ல அஜித் சார் வீடியோல சொல்லும் போதும் சொல்லக்கூடிய விஷயமா தான், ஒரு அமைப்புகள் கட்டங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு, வரக்கூடிய தசாபுக்தி எல்லாமே சாதகமா இருக்கு. ஆனா அவரு மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் முயற்சியா கொண்டு போய் நிறுத்தும். சார் இறுதியா சார், இப்போ அடுத்து திரிஷாவுக்கு வரக்கூடியது வந்து சனி திசை. சனி திசை என்பது இவருக்கு எப்படி இருக்கும் நினைக்கிறேன்? இவங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் சனி குரு திசைங்கிறது 2030 அக்டோபர் வரைக்கும் குரு திசை. அதுக்கப்புறம் 2030 அக்டோபர்ல இருந்து 2049 வரைக்கும் சனி திசை பொறுத்த வரைக்கும். ஆனா இவங்களோட ஜாதகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சனி வந்து ராசி கட்டத்துல உச்சத்துல வலுவா இருக்காங்க. நவாம்சத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சனி பகைஸ்தானுக்கு போயிருக்காங்க, பாதிக்கு பாதி தான் இருக்காங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃபஸ்ட் பீரியட் எப்போன்னு பாத்தீங்கன்னா சனி திசையில சனி 2030 அக்டோபர்ல இருந்து 2033 அக்டோபர் வரைக்கும் இவங்களுக்கு வந்து ரொம்ப டஃபஸ்ட் பீரியட். அதை தாண்டி வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி சமயத்துல இவங்க ராங் டிசிஷன் ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் டோட்டலா. ஓகே சார். ஓகே சார், இவ்வளவு தூரம் வந்து என்ன கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாழ்க வளர்ந்தால். நீங்களும் பொறுமையா பல கேள்விகளை கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா வெற்றி வரணும்.